அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். அதனால துரைமுருகனே அவர் ஜாதியை குறிப்பிட்டு கேவலமா அந்த ஜாதியவே பேசினார். அது ஒரு உழைப்பாளிகள் நிறைந்த ஜாதி. இந்த வன்னியர் ஜாதி இருக்க அவங்கெல்லாம் உழைப்பாளிகள். விவசாயிகளில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வன்னியர் தான் இருப்பாங்க, ரொம்ப பிற்படுத்ததில் இருப்பாங்க. அவருக்கு ஜாதியை சொல்லி இவரை கொச்சைப்படுத்தினதா துரைமுருகனே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வீடியோவே நாங்கள் எங்களுடைய இதில். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் எந்த வகையிலையுமே ஒரு உயர்ந்த குணம் இல்லாத ஒருத்தர். நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி சொல்லுங்கள். நாங்கள் மாற்று கருத்து சொல்ல அண்ணாதுரையை தூக்கி சொல்லுங்கள், நான் மாற்று பேச மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதுரை தெய்வ மறுப்பு. அவர் என்ன சொன்னார், தெய்வத்தை கும்பிடுறதுல அவருக்கு விருப்பம், ஆனால் தெய்வ சிலைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு அவரே இவராகவே எதிர்த்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை நீங்கள் வச்சுருந்தா உங்களை யாரும் இவ்வளோ பேச மாட்டாங்க. சாமிக்கு செருப்பு மாலை போடுறது, சாமியை செருப்பால் அடிக்கிறது, சாமியை பற்றி நிர்வாணமாக ஃபோட்டோ வரைஞ்சி அதை வந்து எடுத்து போகிறது, உங்களுடைய கொள்கைகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. நான் சொல்கிறேன், நீ தலைவனாக வச்சுக்க, ஆனால் அவளை குளோரிஃபை பண்ணாதீங்க. அவர் மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய அறிவாளின்னு கொண்டு வந்து 140 அடியில் சிலை வைப்பேன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சிலை வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர். அதை தான்ப்பா நாங்கள் சொல்கிறோம். வேற என்ன, எங்களுக்கு என்ன ஈவராவுக்கு என்ன இதாக இருக்கா?